கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள உலக குழுவினுடைய தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபராக கருதப்பட்ட இஷாரா சிப்பந்தி இப்போது கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்ட துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு தப்பியோடிய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார். அந்த துப்பாக்கி சுடும் நடவடிக்கைக்கு அல்லது அந்த துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள் கொண்டு வந்து கொடுத்தவர் இந்த இஷாரா சிப்பந்தி. அவரை தேடி பல மாதங்களாக இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் பல இடங்களில் தேடி வந்தார்கள். ஆனால் அவர் தொடர்பாக எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. இலங்கையினுடைய எல்லா இடங்களிலும் தேடப்பட்டது. ஆனால் இறுதியாக அவர் கைது செய்யப்பட்டது நேபாளத்தில். நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டுவில் இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய பக்தபூர் என்ற ஒரு கோயில் வைத்துதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு தொடர்மாடி குடியிருப்பிலே அவரோடு சேர்ந்து இன்னும் 6 பேர் தங்கியிருந்த நிலையில் அந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இந்த கரைமுல்ல சஞ்சீவனுடைய கொலை வழக்கினுடைய பிரதான சந்தேக நபராக இருக்கும் இஷாரா சிப்பந்தியை பிடிப்பதற்காக பல குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்காக தீவிரமாக சோதனைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில்தான் அவருடைய கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக இந்தோனேஷியாவில் வைத்து கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து கெஹல்பத்ர பத்மேவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இஷாரா சிப்பந்தி இருக்கின்ற இடம் தொடர்பான செய்திகள் கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் தேடுதல் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு நேபாள காவல்துறையோடு இணைந்து எமது நாட்டினுடைய காவல்துறையினரும் இணைந்து இஷாரா சிப்பந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது இந்த 6 பேரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். 72 மணி நேரம் இவர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த கொலைக்கான காரணம் என்ன, இந்த கொலையை யார் திட்டமிட்டது, வேறு என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தது என்பது பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இந்த விசாரணைகளை தொடர்ந்து வெளிவரும் என்று தெரிய வருகிறது. அதே நேரம் இந்த விசாரணைகளின் போது சிப்பந்தி பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கனிமுல்ல சஞ்சீவை சுட்டுக் கொலை செய்த பிறகு மாத்தறையில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு மத்துகமையிலும் சில காலங்கள் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் இந்தியா பயணமாகி இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு சென்றிருக்கிறார். அதே நேரம் இந்த கொலைக்கு இஷாரா சிப்பந்திக்கு மிகப்பெரிய பணத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது சம்பளமாக. கெஹல்பத்ர பத்மே தான் இந்த சம்பளத்தையும் வழங்கியதாக இதுவரைக்கும் நடைபெற்ற விசாரணைகள் மூலமாக சிப்பந்தி குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இஷாரா சிப்பந்தியை நாடு முழுவதும் தேடியும் கூட அவர் அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு தப்பி போயிருக்கிறார். இந்தியாவிலிருந்து நேபாளம் போயிருக்கிறார். நேபாளத்திலிருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு சில முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போதும் கூட விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த விசாரணைகளின் முடிவுகளில் என்னென்ன உண்மைகள் வெளிவரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.